வணக்கம் மக்களே. எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து துடைப்பத்தால் அடித்து ஆவேசத்தை வெளிக்காட்டிய காங்கிரஸ் தொண்டர்கள். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சி குறித்தும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியிருக்காங்க. இதை கண்டித்து நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் நெல்லை வண்ணாரப்பேட்டை அருகே உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உருவத்திற்கு செருப்பு மாலை அணிந்து அந்த நேரத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரிடமிருந்து எடப்பாடி பழனிசாமியின் உருவப்படத்தை பிடுங்க முயன்றனர். அப்போது இரு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நெல்லை வண்ணாரப்பேட்டை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் தழுவிய அளவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொதுமக்கள் முன்பு உரையாற்றியிருக்காங்க. அப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை பிச்சைக்காரன் ஓட்டு போட்ட சட்டை என்று விமர்சிச்சிருக்காங்க. இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் கடும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் கட்சியினர் நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பகுதியில் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சி குறித்தும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறித்தும் அவதூறாகவும் இழிவாகவும் பேசியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகியது மட்டுமல்லாமல் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று கூறி வருகிறார்கள். இதனால் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் விவகாரத்தில் பாஜக மற்றும் அதிமுக இடையே உரசல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில தற்போது இருக்கும் கூட்டணி பிரியலாம் அல்லது புதிய கூட்டணி அமையலாம் என்று கூறி முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் அவர்கள் அடுத்த பரபரப்பை கிளப்பியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்ற கருத்தை மூத்த நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம், நந்தம் விஸ்வநாதன், அன்பழகன் ஆகியோருடன் நானும் சேர்ந்து எடப்பாடியை சந்தித்து சொன்னோம். ஆனால் அவர் ஏற்கவில்லை என்று தெரிவிச்சிருக்காங்க. செங்கோட்டையனின் இந்த கருத்தை இதுவரை சிவி சண்முகம் அவர்கள் மறுக்கவில்லை. இப்போது அவர் ஏன் இப்படி பேசியிருக்கிறார் என்பது தெரியவில்லை. இப்போது அவர் பேச்சில் ஓபிஎஸ் எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கிறது. சசிகலா பற்றியோ டிடிவி தினகரன் பற்றியோ பேசவில்லை. இதன் மூலம் ஓபிஎஸ் தவிர அனைவரும் ஒருங்கிணையலாம் என்கிற எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை தான் சிவி சண்முகம் அவர்கள் பிரதிபலிக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.